நடிகை ஒருவரை கடத்தப்பட்டு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட வழக்குல இருந்து நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. 2017 வருஷம் நடிகை ஒருத்தவங்க திருச்சூர்ல இருந்து கொச்சிக்கு கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க வேகமா வந்த இன்னொரு கார் நடிகையோட கார்ல மோதி இருக்கு. கார்ல வந்த கும்பல் நடிகையை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இத பத்தி அந்த நடிகையே காவல் நிலையத்துல மலையாள நடிகர் திலீப் குமார் உட்பட பலர் மேல புகார் அளிச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் திரையுலகத்தையே அதிர வச்சதுன்னு சொல்லலாம். இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ணின எர்ணாகுளம் போலீசார் இந்த சம்பவத்துல ஈடுபட்ட பல்சர் சனி உட்பட 7 பேரை முதற்கட்டமா கைது பண்ணியிருந்தாங்க. நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை வீடியோவை எடுத்து பிளாக்மெயில் பண்றதுதான் திட்டம் அப்படின்னு இதை பண்ண சொன்னதே நடிகர் திலீப் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த சம்பவம் இன்னும் பெரிய பேசுபொருளா மாறி இருந்தது. சோனி திலீப் உரையாடல்கள் போலீசுக்கு ஆதாரமா கிடைக்க அவரையும் கைது பண்ணினாங்க போலீசார். சுமார் 85 நாட்கள் அவர் சிறையில இருந்து அப்புறமா ஜாமீன்ல வெளியில வந்தாரு. எர்ணாகுளம் முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்துல இது தொடர்பா வழக்கு விசாரணை நடந்துகிட்டு வந்த நிலையில தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல மொத்தம் 10 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சு. திலீப் 8வது குற்றவாளியா இணைக்கப்பட்டாரு. இந்த வழக்குல இருந்து தப்பிக்க காவல்துறை அதிகாரிகளை கொலை பண்ண திலீப் திட்டம் தீட்டினதா ஆடியோ ஒன்றும் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி இருந்துச்சு. கடந்த 2020 ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. இந்த நிலையில தீர்ப்புக்காக நடிகர் திலீப் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட 10 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. திலீப்போட ஆதரவாளர்கள் ரசிகர்கள்னு பலரும் நீதிமன்றம் முன்னாடி குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வழக்குல நடிகர் திலீப் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படாததால அவரை விடுதலை பண்றதா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதோட முதல் குற்றவாளியான சுனி உட்பட 6 பேர் மேல கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை, சதித்திட்டம் ஆகியவை நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால 6 பேரையும் குற்றவாளிகள்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அதோட இவங்களுக்கான தண்டனை விவரம் டிசம்பர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமன்றத்திலிருந்து வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்த நடிகர் திலீப் என்னுடைய திரை வாழ்வு அளிக்க ஒரு முயற்சி நடந்ததாகவும் எனக்காக பிரார்த்தனை பண்ண கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு.